ராதாமணிக்கா கூப்பிட்றாங்க. வீடியோ இன்று வந்து எங்களுக்கு ஆசை வழங்கிய சூலூர் நகராட்சியின் சேர்மன் இரு மன்னவர் மற்றும் அவரது துணைவியார் அவர்களை நாங்கள் மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சால்வையை அறிவித்து அவர்களை பெருமைப்படுத்துகிறோம். நமது பெருமைக்குரிய காமாட்சிபுரம் ஆதீனத்தை உருவாக்கி அதை இந்த அளவிற்கு பெருமைக்குரிய ஒரு ஆதீனமாக கொண்டு வந்து சேர்த்த நமது சுவாமிகள் அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஆதீனமாக சாத்த ஸ்ரீ திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் அதை பொறுப்பேற்றுக் கொண்டு அதை மென்மேலும் வளர்த்து சுவாமி கண்ட கனவை அனைத்தும் நனவாக்குவேன் என்று ஒரு வெற்றி கொண்டு அதை முன்னின்று நடத்துவார் என்று நாங்கள் முழுமனதுடன் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அவர் சுவாமிகளுடைய கனவுகளை நனவாக்குவது என்பதை பல முறை என்னிடம் கூறியுள்ளார். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக சுவாமிகள் என்னோட க்ளோஸ் தொடர்பாக இருக்கும்போது சுவாமிக்கு வந்து முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவரிடம் இருந்து சேவை செய்தவர். சோ அந்த காமாட்சிபுரம் ஆலயத்தை மென்மேலும் பெருமைப்படுத்துவார். மேலும் நமது மருத்துவமனை துவக்க விழாவிற்கு வந்து எங்களுக்கு ஆசை வழங்கிய சுவாமிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணம்பாளையம் பொதுமக்கள் சார்பாக டாக்டர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறோம். கண்ணம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்களுக்கு சால்வை சிறப்பு செய்யப்படுகிறது. சார் மறைக்காதீங்க சார். அண்ணா சார் அண்ணா கொஞ்சம் சைடா. அண்ணா சைடுங்க. சரி. அவர்கள் நம்முடைய முத்து சரவணகுமார் அந்த பக்கம் சரி. முத்து சார்பாக சால்வை எடுத்து கௌரவிக்கப்படுகிறது. புத்தூஸ் மருத்துவமனை சார்பாக கௌரவப்படுகிறது. கோவை மாவட்ட தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பாக கனகராஜ் தேவர் அவர்கள் டாக்டர் முத்து சரவணகுமார் ஐயா அவர்கள் முத்தூட் மருத்துவமனையை நம்முடைய சகோதரர் டாக்டர் சரவணகுமார் அவர்கள் இன்றைக்கு இந்த திறப்பு விழா செய்கிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை கொடுத்திருக்கிற சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் நம்முடைய கோவை காமாட்சிபுர
ஆதரிக்கக்கூடிய இரண்டாம் வீடியோவில் இருக்கேன் கேமரா இருக்குது திரு பஞ்சலிங்க சுவாமிகள் நான் அதான் என்ன கேட்கணும்னா அவர் நம்ம கேமரா எடுத்துக்கிறாரு திருவூர் சுப்பிரமணியம் நான் கடைக்கு போயிட்டான்னு சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி சூழல் கந்தனார் அன்புக்குரிய கட் பண்ணி போக முடியாது. பாண்டி, திரு கனகராஜ் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம சரவணகுமார் டாக்டர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. இன்னைக்கு அவர் சூலூரில் மருத்துவமனை ஆரம்பிக்கிறது, இது சூலூர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். அந்த சூலூர் மக்களுக்கு வணக்கம்ண்ணா. ஒரு நல்ல வரப்பிரசாதம். இந்த பகுதியில் திருப்பூர்லேருந்து நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த ரோட்டில் சரியான ஒரு மருத்துவமனை கிடையாது. இங்கே எங்கே ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட நம்ம கோயம்புத்தூர் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே சிங்கநல்லூர் பகுதியில் நம்முடைய சரவணகுமார் டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்கிற அந்த மருத்துவமனை தான் இதுவரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்குது. இப்போ அந்த சூலூர் இன்னைக்கு சூலூரை இப்போ அவருக்கு இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறது, இது இன்னும் பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இங்கிருந்து நம்ம அந்த ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தருக்கு நம்ம உதவும் போது அந்த வழியிலேயே ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த வழியில் இந்த ஹாஸ்பிட்டல் சூலூரில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது இது அந்த மாதிரியான அந்த நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற பெரிய மருத்துவமனைகளை காட்டிலும் இந்த மருத்துவமனையில் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு டாக்டர் மாதிரி. இப்போ எப்படி 5 ரூபா டாக்டர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சரவணகுமார் அவர்கள் அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாக்டர். அதுபோக நாங்கள் சூலூர் பகுதியிலிருந்து எந்த நேரத்தில் சொன்னாலும் கூட உடனே அதை உடனுக்குடன் அதை அட்டன் பண்ணி அந்த நோயாளிக்கு எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மருத்துவ உதவி செய்து இதுவரைக்கும் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார். இப்போ டாக்டர் தான் இப்போ சொல்லுவாங்க அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நோயாளி கடவுளை விட டாக்டர் தான் காப்பாற்றுறது. அதாவது இப்போ டாக்டர் எப்பவுமே கடவுளை சொல்லுவாரு. ஆனால் மனிதன் நினைக்கிறது அந்த தெய்வம் நினைக்கிறது டாக்டர்கள் தான். அப்போ அந்த வகையில் சரவணகுமார் பல குடும்பங்கள், அதாவது பல குடும்பங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு அந்த வகையில் இந்த மருத்துவமனை சூலூர்ல இன்னைக்கு துவக்கப்பட்டது. சூலூர் மக்கள் சார்பாக அந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நேரத்திலே புனிதரும் செவடி கோமளமே கொன்றை வாசரமே பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரரையும் படைத்த புனிதரும் நீயவன் குந்து என்னாலும் பெருந்துகவே. எல்லாம் அல்ல அன்னையுடைய திருவருளாலும் ஆதி குருமுதல்வருடைய குருவருளாலும் இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிய நாள். இந்த மருத்துவமனையினுடைய திறப்பு விழாவிலே நிறைந்திருக்கக்கூடிய அன்பர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் காமாட்சி ஆதீனத்துடைய குருமுருடைய அருளாசியோடு வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர். அந்த குரலிற்கேற்ப நம்முடைய மனிதநேயர் முத்து சரவணகுமார் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர். குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் அத்தகைய செந்தமிழ் கடவுளுடைய அருளை பெற்ற நம் ஐயா அவர்கள் நம்முடைய காமாட்சி ஆதீனம் ஆதி குருவிடத்திலே மிக அன்பு கொண்டவர்கள். கடைசி இந்த 3 வருடம் பார்த்தேன் என்று சொன்னால் சாமி திடீர்னு போகலாம், நம்ம எங்கேன்னு பார்த்தா நம்முடைய மருத்துவமனைக்கு சொல்லப்படி மாட்டோம். திடீர்னு உள்ள போவார், பார்த்தா ஐயா ரெடியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் உடனே போய் ஆலயத்தில் மருத்துவமனையில் ஒரு வழிபாடு செய்துவிட்டு பிரசாதத்தை வழங்கி வருவார்கள். நம்முடைய சுவாமிகள் 2017ஆம் ஆண்டிலே நம்மளாம் வீடு கட்டி பார்த்திருப்போம், கோயில் கட்டி பார்த்திருப்போம், ஒரு யாகசாலை கூட கட்டி பார்த்திருப்போம். ஆனால் தனக்கான சமாதியை பார்த்தீங்கன்னா சாமி 2017ல் புள்ளிநாள் வருடம் கோடி, புதுமண் நாள் 100 கோடி, துல்லிய செங்கலாலை தூய 300 கோடி,
அள்ளியம் கோடைகளாய் ஆலய மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தால் கையிலவி தகலாதாமே. கருங்கலே பாத்தீங்கன்னா 2017 சமாதி சாமி வச்சுட்டாங்க, ரெடி பண்ணி. எங்களுக்கு எப்ப சொல்றாங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2022 தான் நம்மளுக்கு அங்க மடம் இருக்குது இங்க மடம் இருக்குது, என்னை கொண்டு போய் பண்ணிடக்கூடாது தம்பி, நான் இங்க வந்து துளசி மடம் இருக்குது இங்க நான் சரி பண்ணி வச்சிடும் அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ காட்டுறாருன்னா இந்த கடைசி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுட்டு ஃபோனில் காட்டுறாரு. அப்போ மனசு என்ன ஆச்சுன்னா, எப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போவோம், ஒரு புது வீடு கட்டினா நம்ம என்ன நினைப்போம், இந்த வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு 10,000 செலவாகுது, டக்குன்னு அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வர்ற மாதிரி ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு போகிறேன் 51 வயசுல சொல்லிட்டார், நீ ஒரு 4 வருஷம் நான் இருப்பேன், 56 நான் பார்க்க மாட்டேன், நீ ஆயத்தமாகிக்கொள் மகனே அப்படின்னு சொல்றாருங்க. நான் நம்பல, சும்மா தான் சொல்றாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு நிகழ்வும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா கொடுக்குறாரு. இது 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 அப்படியே பண்ணி பாத்தீங்கன்னா கடைசி 7ஆம் தேதி சொல்றாரு, ஆனந்த் இன்னி 6 நாள் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை சன்னியாசி யாரும் சொல்றாரா? இந்த பேரு கூட பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நீ வந்து வேற சாமிகள் கூட நீ காவி வாங்கிக்க கூடாது, என்னோட கையில வாங்கணும்ட்டு சிவராத்திரி அன்னைக்கு காவி வச்சு கொடுத்து பண்ணாருங்க. 18 வருஷம் ஆச்சுங்க. வந்து பஞ்சலிங்கேஸ்வரன் பேர் எடுத்துட்டுங்க, என்னிடத்தில் இருக்கின்ற சக்தி உனக்கு முழுமையாக வந்து விட்டது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சாமி உள்ள சொல்லுவாங்க, 18 மொழியில் பேசுவாங்க. அந்த அருள்வாக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. கடைசி சொன்னது, நான் 100 மடங்கு பண்ணினேன், நீ 150 மடங்கு பண்ணுவாய். நான் ஸ்கூல் காலேஜ் நடத்தல, ஆன்மீகத்துக்காக வந்தேன், ஆனால் ஏழை எளிய குழந்தை நம்ம வளர்த்தணும், அது நீ பண்ணுவேன், தைரியமா இரு. நான் சேர்த்து வச்ச சொத்து யாருன்னு கேட்டா இந்த ஆதினச்சீடர்கள் தான் நம்ம சொத்து, இவங்க உங்களை பார்த்துக்குவாங்க, தைரியமா இருங்க, நான் உனக்குள்ள இருந்து சொன்னாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பேசல, எனக்கு தெரியாது, சாமி கூட இருப்பேன், எடுத்து கொடுப்பேன், அதான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பார்த்தாலும் கை நடுக்கு கால் நடுக்கு, அந்த நடுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எத்தனை மேடைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தைரியம் பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னவள மாமன்னர் மருதுபாண்டியர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், வீரமங்கை வேலுநாச்சர், அத்தனை உள்ள திணிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு நாள் திடீர்னு ஏய் எனக்கு அதை கொடுங்க, நான் சொன்னேன் நீ கத்தி எடுத்து நான் கடப்பாறை எடுப்பேன் வருது, அந்த மாதிரி பேச எனக்கு வராது. அப்போ பார்த்தீங்கன்னா சரி சாமி சொன்னது நிதர்சனம் சொல்றாரு, நாளைக்கு இது வரும் நாளைக்கு இது வரும் சொல்றாரு. நான் போனது 3 பேர் வருவானுங்கடா அப்படின்னா அதே 3 பேர் வர்றாங்க. ஒவ்வொன்று நடக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுபோல நம்ம இந்த முத்தூஸ் மருத்துவமனைனா ஐயா சொல்லுவார், சாமி இது உங்களோட சாமி. உடனே சாமி போனாலும் உடனே டாக்டரியா இது கோயிலடா, கடவுள் வந்தாச்சு, அங்க பக்தி தான் இருக்கும்னு செருப்புல வெளியிடுங்க அப்படியே மாத்திடுவார். ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் அதிகமா இருந்த மருத்துவமனை எதுன்னு கேட்டீங்கன்னா முத்தூஸ் மருத்துவமனை சரணம்பட்டியில. ஐயா கூப்பிட்டு சாமி இருக்கோன்னு என்னென்ன ஐயாவும் சாமிக்கு என்னென்ன தேவை எல்லாம் அனுப்பிச்சுட்டாரு. கூப்பிடுவார் போன்ல, சாமி சாமிக்கு என்ன வேணும் வேணும்னு கேட்டது அனுப்பிச்சுட்டு சொல்லுவார், இந்த மாதிரி வந்திருக்கு. அது போல ஒரு நெருங்கிய பற்றும் பாசம் கொண்டவர்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஐயாவுடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா கண்ணு மருத்துவமா பார்த்துக்குவாங்க. ஒரு குருவை அப்பாவாவது பார்த்தாங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு இருக்கலாம், ஆனா சாமியை குருவாக தன்னுடைய தந்தையாக பார்த்து ஒவ்வொன்றாக ஐயா சாமிக்கு வீல் சேர் கேட்கிறாருங்க, வாங்கிட்டாரு வாங்கக்கூடாது அனுப்புற வரைக்கும் உடனே அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் பெட்டி டக்குன்னு வருது. எதையும் எதிர்பார்க்காத ஒரு மாமனிதர். அந்த மனிதர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் தொடங்கி எத்தனை சண்டை சமாச்சாரம். அவர் அந்த இடத்துல ஒண்டிப்புதூர்ல படாத வாடு, அவன் இவன் அஜோ பாவம். ஒரு மனிதர் மதுரையிலிருந்து வந்து வச்சுட்டான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்காரெல்லாம் படாத வாடு படுத்து, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு, அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய பணி பார்த்தீங்கன்னா இந்த காலமாடு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு இருக்கு. இந்த வழி திரும்பினா தானே பிரச்சனையாக திரும்பவே இல்லை, நேர் பாதையில் போயிட்டு இருக்க பார்த்து 4 நாள் மணி பேப்பரில் பிரச்சனைனாங்க. அதெல்லாம் ஒன்றும் கண்டிக்கவே இல்லை அவருக்கு. ஏன்னா குருவருள் திருவருள் 2ம் இருக்கனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை தாண்டி போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? பக்தி மட்டும் சும்மா நடிச்சா வராது. நடிச்சிருந்தாருன்னா இது பண்ண முடியாது. நேற்று அங்கே பிரச்சனையா இருக்கிறாங்க, இன்னைக்கு பார்த்தா இங்கே ஓப்பனிங்கிறாங்க, இத்தனை பேர் நீங்களே வந்திருக்கிறீங்க. ஒரு சொல்லி ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, என்னடா பாரு ஐயா வந்து உட்காந்து சாதாரண வேலையா, இத்தனை பேர் நம்ம அவர் மனசுக்குள்ள வந்திருக்கோம். சரவணகுமார் ஐயா நம்ம மனசுக்குள்ள இடம் பிடிச்சிருக்காரு இல்லைன்னா நீங்களே பாருங்க. இந்த வெயில்ல ஐயாக்காக
நாளைக்கு நீங்கள் வரனால ஒரு 10 லட்சம் குறைக்க முடியுமா? எல்லாரும் முடியாது. இருக்கிறத ஒரு 5000 குறைக்கலாம், 10,000 குறைக்கலாம். முத்து செய்யா ஒரு 25,000 நம்ம குறைச்சி விடுங்களா? எல்லாம் தொழில் தான், செய்யும் தொழிலே தெய்வம். அதுபோல் இந்த நேரத்தில் இத்தனை பேர் நம்ம வர்ற காரணம் அந்த அன்பை பெற்றவர் அம்மனடிமையாக இருக்காங்க. எத்தனை பேர் சாமி சிஷியர்கள், இத்தனை பேர்த்த குரு எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, நீ அமைதியாக உட்கார்ந்துக்க. நான் சொன்ன சாமி மேஜிக்லாம் பண்ணுவாரு, சாமி எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க சாமி. ஏன் அதெல்லாம் சம்பாதிக்க காசாசம் வந்து நீ கம்மன் கண்ணை மூடி உட்கார்ந்து வச்சுக்குவேன், என்னை விட உனக்கு இல்லை வரும். எப்படி சொன்னாரு தெரியுங்களா? அடேங்கப்பா, நினைச்சு பார்த்தாலே அடுத்த பௌர்ணமிக்கு நீ என் பீடத்தில் உட்கார்ந்து விபூதி மஞ்சள் கொடு, எல்லாம் சரியா. 24 சொல்ல அடுத்த 24 பரிமாறமாயாச்சு. உங்களுக்கு தெரியாது, சண்முகமணிக்கு தெரியாது, ஐயாவுக்கு தெரியாதா? அந்த மகான் நேற்று பேப்பர்ல ஒரு படம் தான் அனுப்பிச்சுட்டேங்க. 2017 சாமி தன்னுடைய சமாதியை தானே உருவாக்கினார். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அடிக்கிறாங்க, சிங்கப்பூர்ல அடிக்கிறாங்க. அடிக்காத நாடே இல்லை உலகத்திலேயே. முதல் அதிர்ச்சி இதுதாங்கிறாங்க. ஏன்னா கோயில் கட்டிக்கிறாங்க, ஷாஜகான் அதை கட்டினார், பார்த்து கட்டினார். ஆனால் சமாதி கட்டின ஒரு ஆசான்னா குருதான் சொல்லிட்டீங்க. எனக்கு 5 நாட்கள் அழைப்பு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்துருச்சுங்க. மலேசியா நாட்டில் சாமி தலைமையில் ஒரு வர 10ஆம் தேதி மே 10 ஒரு விழா. அதே மாதிரி இந்தோனேஷியா நாட்டில் சைனீஸுங்க 800 பேர் 80 பேர் வந்தாங்க தனி ஃப்ளைட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சாமியை வந்து சன் சொல்லுவேன், நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? சாமி பிக் சன், ஐ ஸ்மால் சன். நீங்கள் என்ன ஒரு முறை இங்கே வாங்க நம்ம மடத்துக்கு, நான் சாமிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அது நிறைவேற்றுவது. சரி வர்றீங்க, நான் மே 15 வர்றேன், வந்து சந்திக்க வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா வருமானம் பார்த்தீங்கன்னா சாமி போய் கால் பதிச்சு ஒரு பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க. சாமி கூப்பிடுறாங்க. எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி. சாமி 12. ஆனால் சாமி போனது அவங்களுக்கு தெரியல. ஐயா சாமி இது மாதிரி போயிட்டாருன்னு சொன்னதையும் சொல்கிறாங்க. சாமி இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் இருப்பார் உங்களோட. அடுத்த மடாதிபதி யாரும் அவங்க அனுப்பிச்சிங்க, நான் அந்த பணி நிறைவாகணும். அது மாதிரி எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குதுங்க. உலக சேம நலம் பெறவும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறவும், நிலம் குளிர மழை பொழிய பூமியில நிறைவாக வாழ வேண்டும் என்று, மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை வணங்கி, குருமகா சன்னிதானம் வணங்கி, அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும். ஹெல்த் வெல்த் நாலேஜ், எவ்ரிதிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் யுவர் லைஃப். ஹெல்த் வெல்த் நாலேஜ். பிரான்ச் ஒன்று ஆரம்பிங்கன்னு கேட்டால் நாங்கள் சொன்னதுக்கு என்னங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்னு இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க எதிர்பார்க்கல. இந்த பிரான்ச் ஆரம்பிச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த பிரான்ச் மருத்துவம் இளைய முன்னாலேயே சூடு பேசி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. புது பஸ் ஸ்டாண்டில் வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காரு, வாங்கி செஞ்சுருக்காரு. அப்புறம் பொன்விழா கலந்து ஜிம்முக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுபோல் நம்ம பேரூராட்சியில் பணியாளர்களுக்கு வந்து 2250 ஓவர் கோட் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் எண்ணற்ற சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இவருடைய இந்த மருத்துவமனையும் சோசியல் சர்வீஸோடு சேர்ந்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லா ஒரு சிறப்பான மருத்துவம் பண்ணி கொஞ்சம் சலுகைகள் பண்ணி தரணும்னு என்னோட ஆசை. ஏழை எளிய மக்களுக்கும் சலுகையாக பண்ணி தரணும்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது சிறப்பாக இந்த மருத்துவம் சிறப்பாக விளங்க சாமி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தொழில் மாதிரி இருக்குதா, அதே சமயத்தில் சலுகை பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். மீனாட்சி எடுத்தா முருகன் தான் வந்துச்சு. நான் எடுத்தது மீனாட்சி, ஆனால் வந்தது முருகன். அவரே முருகன் தானே. அதுதான் நீங்கள் யாருக்கு என்ன பலன் நீங்கள் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். க்ளோஸ் கொடுத்து 2000 மீட்டர், அது 2000 மீட்டர். இன்றைய தினம் 3வது மருத்துவ கிளையை உருவாக்கி மக்கள் சேவையில் அடியெடுத்து வைத்திருக்கும் அன்பு அண்ணன் திரு முத்துசரகுமார் அவர்களுக்கு அகம் என்பது அகமுடையார், கள்ளர், மறவர் ஆகிய 3 முக்குளத்தையும் இணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு அலுவலர்கள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய மேற்கு மண்டலத்தின் நண்பர்களுக்கு சார்பாகவும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சார் எப்படிங்க சார்? அப்படிங்க அப்படிங்க சார் இங்கே பாருங்க.
ஒரே நிமிஷம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் பி.கே. சாமிநாதன் அவர்களுக்கு நம்ம ஜனனமானதிலிருந்து மரணமாகிற வரைக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் கடவுள் செய்யறதுல அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும். பட் நிதர்சனமான உண்மை வந்து கடவுள் மட்டும்தான். அந்த முருகப்பெருமானை கொண்டு வந்து கொடுத்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அவர் மீனாட்சி தாயை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காரு. தாய் வேண்டாம், முருகர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. நம்ம போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை வச்சிடலாம், கணபதி ஹோமம் எல்லா ஹோமம் வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை புண்ணிய பூமி ஆக்கணுங்கிறதுக்காக பூஜை வச்சோம். அன்னைக்கு நாங்க பூஜைக்கு வந்துட்டோம் காலையில 7 மணிங்களாம். சாமி படம் எதுவும் எடுத்துட்டு வரலன்னு சொல்லி திடீர்னு நம்மளை சேர்ந்த ஒரு வெல்விஷர் நண்பர் பெரிய முருகர் படம் இங்க இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த முருகர் படத்தை எடுத்துட்டு வராரு. ஸோ முருகர் எங்க வேணுமோ நல்ல எண்ணம் நல்ல செயல் இருக்கிறதுக்கு அவரே வருவார். நம்ம யாரும் தேடிய போக வேண்டியதில்லை. கடவுள் எங்க இருக்காரு நம்ம தேடுறோம். அவர் நம்மளுக்குள்ளதான் இருக்காரு, நம்ம ஆத்மாக்குள்ளதான் இருக்காரு, நம்ம செய்யற செயலுக்குள்ளதான் இருக்கிறார். நிறைய நம்ம இவர் கண்ணதாசன் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. வாழ்க்கைனா என்னன்னு கேட்கிறேன், கடவுள்கிட்ட கேட்கிறாரு, வாழ்ந்து பாருங்கிறாரு. மனைவினா என்னன்னு கேட்கிறேன், மணந்து பார் அப்படிங்கிறாரு. இப்படியே வரிசையா கேட்டுட்டே வரும்போது இறப்புனா என்ன சாமி, கடவுள்கிட்ட தெய்வத்துல கேட்கிறாரு. இறப்புனா என்ன, அப்படியே வரிசையா கேட்டுட்டே வராரு. நிறைய விஷயத்த கேட்கிறாரு, ஒவ்வொரு ஆசையா கேட்கிறாரு. ஒவ்வொரு ஆசையும், குழந்தை ஆசைனா என்ன, செல்வம்னா என்ன, பொருள்னா என்ன, அதிகாரம்னா என்ன, அந்தஸ்துனா என்ன, பணம்னா என்ன, இப்படியே கேட்டுட்டே வந்து கடைசியில கேட்கிறாரு எல்லாமே வாழ்ந்து பார். வாழ்க்கைன்னா என்ன, வாழ்ந்து பார். மனைவினா என்ன, மணந்து பார். இப்படியே சொல்லிட்டே வராரு. கடவுளே நீங்க வந்து எல்லாத்தையுமே செஞ்சாதான் நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா கடவுளே நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு கடவுள் கொஞ்சம் சற்றே அருகில் வந்து அந்த உங்க எண்ணத்துல ஓடுன எல்லாமே நான் தான், நீ ஃபீல் பண்ண எல்லாமே நான் தான் அப்படிங்கிற. நீ என்ன நினைச்சியோ உள்ளத்துல ஓடுன அந்த செயல், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் உண்மையான இந்த உலகத்தை, இந்த மனித பிறப்பை பத்தி முழுக்க உணர்ந்த அனைவரும் அதை கண்டிப்பா அதை உணர்வாங்க. ஸோ அந்த முருகப்பெருமான் இங்க வந்தது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். அப்படிங்க அன்பார்ந்த இந்த திருப்பிழாவினுடைய தலைவர் டாக்டர் அவர்களே, குருமகா சன்னிதானம் அவர்களே, மற்றும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சாமிநாதன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் இன்று இங்கே வந்து நின்று பேச உங்கள் முன்னாடி இருக்கிறேன்னு அது காரணம் முத்தூஸ் ஆஸ்பத்திரியினுடைய சேவை, அவர்களுடைய சிறந்த கவனிப்பினால கொரோனாவில் என்னோட உயிரே போயிட்டது. அதை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தது முத்தூஸ் ஆஸ்பத்திரியினுடைய நிர்வாகம், என்னுடைய டாக்டர் குடும்பம், டாக்டர் அவர்களுக்கு. அதற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய பேரோட உள்ளங்கள்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறத எங்களுக்கு கிடைச்ச பெருமை, இந்த கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த மருத்துவ சேவை என்பது மிக உன்னதமான சேவை. உலகத்துல ரொம்ப உன்னதமான சேவைனா கடவுள் படைத்த அந்த கிரியேஷன், கடவுள் கொடுத்த அந்த மனித பிறப்பு, அந்த உடலையும் உயிரையும் ஆத்மாவையும் சரி செய்யறதுக்காக மருத்துவத்தை படைச்சாரு. அந்த மருத்துவத்தை கொண்டு வந்ததும் அவர் தான். அதை நல்ல மனிதர்களை எடுத்து அவர்களை மருத்துவர்களாக்கி தான் படைத்த மனிதர்களை சரி செய்யறோம். அந்த அவங்க உடல்ல இருக்கக்கூடிய மன மற்றும் உடல் போக்கி அவர் உயிர்களை காப்பாற்றும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எத்தனை கோடானு கோடி வந்தாலும் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்மளோட உண்மையான கணக்குல இருக்கக்கூடியது நம்ம எத்தனை சேவை செஞ்சோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை. நம்ம ஐயா சொன்ன மாதிரி அன்பே சிவம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம சேவை செய்யும் போது அது நம்ம படைத்த கடவுளுக்காக செய்யற சேவை. அதுல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாத்ம சந்தோஷம். அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு பொசிஷன்ல கோவிட்ல இருக்கும்போது அவரை காப்பாத்தி அவர் இன்னைக்கு நல்லா இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை ஒரு ஓபியில வருவாரு. இடையில கூட ஒரு சின்ன கணக்கா வந்திருந்தாரு. அவரை பார்க்கும்போதே மனசு அவ்வளவு சந்தோஷப்படும், துள்ளி குதிக்கும், ஹார்ட் அவ்வளவு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். நம்ம சந்தோஷப்படும் போது அட்ரினர்ஜிக் ட்ரைவ்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ், அதெல்லாம் கெமிக்கல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அட்ரினர்ஜிக் டிரைவ் நம்ம சந்தோஷமா நல்ல எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் நம்ம எண்ணத்துல ஓடும்போது
அந்த மாதிரியான ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது அட்ரினலின் சொல்லுவோம், சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு கவலைப்பட்டு எதையோ பத்தி தேவையில்லாத சிந்தனைகள் பண்ணும்போது பேராசிம்பத்தட்டிக்னு சொல்லுவோம், அது ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நம்மளை நெகட்டிவா கீழே இருக்கும், சிம்பத்தட்டிக் நம்மளை மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் அந்த நம்ம சந்தோஷமா அந்த நம்ம செய்யற சேவையை சந்தோஷமா, எல்லா தொழிலுமே நல்ல தொழில், மருத்துவங்கிறது அது ஒரு தொழில், இது ஒரு உன்னதமான தொழில். ஸோ எல்லா தொழிலையும் மனநிறைவா அவங்க செய்யும் போது அங்க கடவுள் இருப்பார். கோவை மாவட்டத்தில் 3வது கிளையை சிறப்பாக திறந்திருக்கும் எங்கள் அண்ணன் முத்து சரவணசாமி அவர்களே மற்றும் அனைத்து இரத்த உள்ளங்களை அனைவரும் வருக வருக என்று முத்து சரவண குமார் ஐயா சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா செய்யும் சாதனையை கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 பெரிய நிறுவனங்கள் உள்ளன. 3வது கிளை ஐயா இன்று புதிதாக திறந்திருக்கிறார். இங்கேயும் அதே போல் கோவை மாவட்டத்தில் சூலூர் பகுதியில் பெரியதாக ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் 21 கிளைகள் தொடங்கியுள்ளோம். கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தில் நாங்கள் 42,000 உறுப்பினர்கள் உள்ளோம். அந்த 42,000 உறுப்பினர்களும் எங்கள் ஐயா எங்கள் அண்ணன் முத்து சரவணசாமி அவர்கள் ஐடி கார்டு கொடுத்துள்ளார்கள். அந்த கார்டு ரீதியாக வந்தால் ஐயாவுக்கு வரும் வருமானத்தில் கட் செய்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறார். அதே போல் ஒன்றும் இல்லை என்று வந்தால் என்ன செய்வது என்று நாங்கள் கேட்டோம். தலைவர் முத்துப்பாண்டி ஐயா தலைவர் ஐயா தலைமையில் கேட்கும் போது அதையும் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கிறேன் வியாபாரி ரத்த உள்ளங்களுக்கு என்று சொன்னவர் ஐயா முத்து சரவணசாமி ஐயா அவர்கள். கிட்டத்தட்ட நாங்கள் தினம் எங்களுடைய வியாபாரி ரத்த உள்ளங்கள் ஐயா ஹாஸ்பிட்டல் நாங்கள் அனுப்பித்தான் உள்ளோம். அவர்களே சென்று கொண்டுதான் இருக்கிறார். இன்றும் ஒரு முகம் சுளிக்காமல் நாங்கள் என்ன வேண்டி கேட்டோமோ முதலில் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னால் பேசிய பேச்சுவார்த்தை இன்றளவும் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு இரத்த உள்ளங்கள் போல ஒரு முகம் சுளிக்காமல் ஐயா எங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைய எத்தனை நிறுவனங்கள் இருந்தாலும் ஆர்த்தோவில் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் என்று இன்றும் ஒரு ஐயா அவார்டு வாங்கியுள்ளார்கள். அதே போல் கோவை மாவட்டத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஐயா சக்தி காலேஜில் வைத்து ஒரு சேவரத்தின விருது பெற்றவர் எங்கள் அண்ணன் முத்து சரவணாமி அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக மாபெரும் தலைவருமான மக்கள் தலைவருமான சேவரத்தின விருது பெற்ற தலைவருமான கோவை மாவட்ட வர்த்தக சங்க நிறுவன தலைவர் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் சாதனை அடைப்பார். சிறப்பு செய்வார். நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் சண்முகநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். உருவாய் அருவாய் உளதாய் மலராய் மறுவாய் மலராய் நதியாய் விதியாய் உருவாய் அருவாய் புகழே என்று முருகன் பெருமானை வேண்டி நம்முடைய சூலூருடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் முத்து சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவம் செய்கிறார். வழக்கறிஞர் ராஜேந்திரன் அடுத்த கார்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. எல்லாம் கவனிச்சு பணத்தை கொடுத்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் வாழ்த்துக்கள். அதே மாதிரி டாக்டர் ராஜேந்திரனுக்கு சால்வி அணிவிப்பார்கள். இருந்தாலும் உங்களை வாழ்த்து. பசுமன் தேசிய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகேஷ் அவர்கள் முத்து சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவருடைய தொண்டு சிறக்க அன்போடு வாழ்த்துகின்றார்கள். பெரியவர்களே சான்றோர்களே, முத்தூஸ் மருத்துவமனையினுடைய 3வது கிளை திறப்பு விழாவிற்கு வருகிறது நல்லாசி வழங்கி இருக்கின்ற வீரப்பிறவி காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்களுக்கும் அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு துறையை சார்ந்த பெரியவர்கள் சான்றோர்கள் அனிமா சங்க உறுப்பினர்கள் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய சூலூர் மத்திய அனிமா சங்கத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து தோன்றி புகழூர் தோன்றுக அகிலா தோன்றிலும் தோன்றாமை நன்றி வாழ்த்து என்று கூறி வாழிய செந்தமிழ் வாழிய நத்தமிழர் வாழ்க பாரதமொழி திருநாடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கோவை மாவட்ட பசுமன் கல்விக்குழு அரங்காவலரும் அரிமா டாக்டர்
சண்முக சுந்தர தேவர் அவர்கள் இப்போ ஒரு வாழ்த்துறை வழங்குவார்கள். கவர்னர். போட்டதற்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமி அவர்களின் தலைமையில் இந்த மருத்துவமனை சீரும் சிறப்புமாக இறைவன் ஆசையான மறுநாளும் வளர வேண்டும். இங்கு வரக்கூடிய அனைத்து நோயாளிகளும் விரைவில் குணமடைந்து அவர்கள் வீடு செல்ல வேண்டும் என்ற இறைவனை வணங்கி மருத்துவரை அவர்கள் ஒவ்வொரு தடவை பார்க்கின்ற பொழுது அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் நோயாளிகளிடம் விசாரிக்கின்ற முறை மருத்துவம் நாளை வியந்திருக்கக்கூடிய இடங்களில் ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கின்றது. அவரை பார்க்கும்போது நம்மளும் வாழ்க்கையில் நாம் சார்ந்த தொழிலில் முன்னேற வேண்டும் என்று நான் நினைத்ததுண்டு. அதனால் இந்த வளாகம் இறைவன் ஆசையாலும் அருளாலும் மென்மேலும் உயர்வடைந்து வருகின்ற அனைத்து நோயாளிகளும் விரைவில் குணமடைந்து வீடு செல்ல எல்லாருடைய இறைவனை வேண்டி நடத்தணும்னு சொல்லி ஒரு நாளில் டிசைன் பண்ணோம். ஒரு நாளில் வந்தது தான் இந்த கூட்டம். ஆக்சுவலி ஈவன் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சிங்கானூர் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றப்ப இதே மாதிரி ஒரு அவசர காலத்தில் ஒரு 2 நாள்ல முடிவு பண்ணிட்டு தான் இதை ஆரம்பிச்சோம். அந்த உண்மையான ஆசீர்வாதக்கூடிய உள்ளங்கள், அந்த அவங்களோட உள்ளங்கள்ல நாங்க இருக்கிறோம் தெரியுறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே எங்களுக்கு. ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் பிறந்திருக்கோம். ஸோ இந்த நல்ல உள்ளங்கள் வந்து எங்களெல்லாம் ஆசீர்வாதிக்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும். ரொம்ப நன்றி. சூலூர் இன்ஜினியர் குமரேசன் சார்பாக, சூலூர் இன்ஜினியரிங் அசோசியேஷன் சார்பாக முத்துஸ் அவர்களுக்கு சால்வையிலிருந்து கௌரவிப்பார்கள். டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் வாழ்த்துறை. இங்கே வருங்க சார். இங்கே அண்ணா தலைவர் நின்றுக்கிறேன். தெரியுங்க. சூழலில் 3வது கிளையாக துவங்கி இருக்கின்ற முத்தூஸ் மருத்துவமனைக்கு சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களை போன்ற கட்டட பொறியாளர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் எங்கள் கட்டுமானத்தில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் சின்ன சின்ன விபத்துகளுக்கு உள்ளாகிறார்கள். அதில் முக்கியமாக எலும்பு முறிவு தான் அதிகமான சாரத்திலிருந்து வந்துடுறாங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் கோயம்புத்தூருக்கு தான் அதிகமாக செல்ல வேண்டிய சூழல். மேக்சிமம் சிங்கானூருக்கு நாங்கள் போய் கொண்டிருந்த அறிந்தோம். ஆனால் இங்கே சூலூரில் தொடங்கி இருப்பது என்பது எங்கள் கட்டுமானத்துறை போன்ற பொறியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அந்த வகையில் இந்த இடத்தில் ஒரு டாக்டர் முத்துசரவன் சார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விட்டு வைக்கின்றோம். எங்கள் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய தொழிலாளர் யாராவது எலும்பு முறிவு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சலுகையை அளித்து போனால் உங்களுடைய கார்டு கூட கொடுத்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு ப்ரிவிலேஜ் கார்டு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய கட்டுமான தொழிலாளருக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று இந்த வேண்டுகோளை வைத்து மென்மேலும் இந்த மருத்துவமனை வளர்ந்து இந்த சூலூர் பகுதி மக்களுக்கு சேவைகளை செய்ய வேண்டும். எங்கேயும் அன்னையான உரிமையோட சொல்லுவோம். நம்ம தேசியம் தெய்வீகம் எனது இருகங்கள் வாழ்ந்த ஐயா முத்துராமத்தேவர் வழியிலையும் எங்கள் இனத்து சார்பாகவும் ஒரு மேலும் மேலும் வளரணும், சமுதாய பணிகள் தொடரணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். வெங்கடேஷ் அவர்களுக்கு டாக்டர் பொன்னாடியன். நாமெல்லாம் மனதார உள்ளத்திலே அன்பு கூடி ஒருவரை பாராட்டுகின்ற ஒரு புனிதமான நாள் இந்த நாள். நான் மருத்துவரையா பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த விழாவை எடுக்கிற போது நான் நேற்று அழைப்பில் கொடுத்த அறிவித்தவர் சொன்னேன், அன்று விழா எடுக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவரையா அவர்கள் திட்டமிட்டு ஒரு வாரம் கொடுத்து நம்முடைய உறவினர்களை, நண்பர்களை, அன்பர்களை, பாசமுள்ளவர்களை, பண்புள்ளவர்கள் எல்லாம் அழைத்து சிறப்பித்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதற்கு கேட்காமலே ஒரு பதிலை, நினைத்ததை முடிப்பவன், நினைத்தேன் இன்று முடித்தேன் என்று சொல்லி ஒரே நாளில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தார் என்று சொன்னால்
அந்த முடிவெடுக்கும் தன்மைதான் அவரை இன்றைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருக்கு முதலாக சார்பாக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு நிறுவனம் நடத்துவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அதுவும் மருத்துவ தொழிலை இன்றைக்கு பார்த்தால் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வாணிபமாக மாறி இருக்கிறது. லெனின் அவர் சொன்னார்கள், பாக்கெட்டை பார்க்காமல், பையை பார்க்காமல் கையை பார்க்கிற மருத்துவர் இருக்கிற நாடுதான் சிறந்த நாடு என்று லெனின் சொன்னார். அந்த காலம் பலனை எதிர்பாராத கடமையை செய் என்று சொன்னது அந்த காலம். பலனை எதிர்பார் கடமையை செய் என்று சொல்வதுதான் இந்த காலம். ஏனென்றால் காலம் மாறி இருக்கிறது. இங்கே பேசியவரெல்லாம் நம்முடைய மருத்துவ நேரத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். அவர் நம்முடைய உறவினர் சொல்லி நாம் அங்கே கட்டுகிற பணத்தில் குறைவாக செய்தால், அவர் பணமே வாங்காமல் செய்தால் இவர் வேலை செய்வார். வாடகை கேட்காம இருப்பாங்களா? கரண்ட் பில் ஓடாமல் இருக்குமா? நர்ஸு ஊசி போடுவாங்களா? கம்பவுண்டு கட்டுவாங்களா? இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா தொழிலும் வாணிபம் என்று ஆகிவிட்டது. அந்த வாணிபத்திலே ஒரு மனிதாபிமானம், ஒரு மனசாட்சி, அடுத்தவருக்கு உதவுகிற அன்பு உள்ளம், அதிலும் ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் மனிதன். அந்த மனிதரிலே நாமும் உருவாகி இருக்கிறோம். நம்முடைய மருத்துவர் நமக்கு முன்னால் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போதே நான் பெருமைப்படுகின்றேன். இங்கே பேசிய நம்முடைய உறவின் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு விதமாக வாழ்த்தார்கள். இங்கே காமாட்சி உடையவர்கள் இங்கே மறைந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய அன்பிற்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமாகி உழைப்பாலே முன்னேறிய நம்முடைய கோவை மாவட்ட உறவின் பெருமக்களிலே நம்முடைய முத்தூசி போலவே நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் போர்வல் ஜெயராமன் அவர் இன்றைக்கு நம்முடைய எல்லோருடைய இடத்திலும் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் சொன்னால் அவருடைய உழைப்பு, நேர்மை, அந்த கனிவு, செய்கிற தொழிலே ஒரு பாங்குதான். அப்படிப்பட்ட அந்த உணர்வோடு நம்முடைய மருத்துவ அவர்கள் இன்றைக்கு 3வது கிளையை துவக்கியிருக்கிறார்கள். நான்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா மதுரை முனியாண்டி விலாசில் 3வது ரோட்டில் 4வது ரோட்டில் துவக்கம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் மருத்துவரை தொழிலை முடித்து ரிச்மண்ட் மருத்துவமனையிலே அங்கிருந்த டாக்டர்கள் போனதுக்கு பின்னாலே அந்த துறையில முதலாக பொறுப்பெடுத்தாரு. அப்போது நான் அங்கே சென்றவனை சந்திக்கிற போது யார் என்று அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அன்று பார்க்கிற போதே அவருடைய உள்ளத்தில் முன்னேறி காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம், ஒரு நிர்வாக திறமை அன்றைக்கு இருந்ததை பார்த்தேன். அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் மிக்க நபர் தான் தன்னுடைய உழைப்பாளை இன்றைக்கு முன்னேறி 3 மருத்துவமனையை துவக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய அந்த சேவை இங்கே பாராட்டுகின்ற வகையில் நாம் எல்லாம் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். நீங்கள் நினைச்சு பாருங்க, அவருடைய சகோதரங்க வந்திருக்கிறார்கள். நான் அவரிடத்துல ஒரு குடும்பத்திலே அவரோடு பிறக்காத ஒரு அன்பு சகோதரனாக இருந்தாலும் கூட அவருடைய குடும்பத்தை பற்றி பல்வேறு அறிவேன். அவ்வளவு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பவர். அப்படிப்பட்ட அவருடைய அன்பு சகோதரன் வந்திருக்கிறார் சொன்னால் நமக்கெல்லாம் உள்ளபடியே பெருமை. ஏன்னா இந்த மருத்துவமனை என்று சொன்னால் அது முத்து சரவணகுமார் மருத்துவமனை அல்ல, எங்களுடைய மருத்துவமனை, என்னுடைய மருத்துவமனை, என் உறவின் மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமையோடு பழகக்கூடிய அந்த தன்மையை கொண்டவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர். எந்த தொழிலை செய்தாலும் சிரித்த முகம் வேண்டும், சிந்தனை தெளிவு வேண்டும், செய்கிற தொழிலே ஒரு இன்வால்மெண்ட் வேண்டும், அதே மாதிரி செய்கிற அந்த தொழிலே அர்ப்பணிப்பு வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் முன்னேறி காட்டுவார் என்பது சரித்திரம் காட்டுகிற உண்மை. அந்த வகையில நம்முடைய அன்பிற்குரிய டாக்டர்கள் இன்றைக்கு சூலூருக்கு வந்திருக்கிறார் சொன்னால் நமக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெருமை. நம்முடைய காமாட்சிபுரம் வந்து பேசுறாரு. அந்த காமாட்சிபுரம் ஆதீனம் துவக்கிற போது, அந்த ஆதீனத்துக்கு இடம் பார்க்கிற போது அங்கே அழைத்து சென்ற அந்த அப்போது இந்த பகுதியில் எம்எல்ஏ இருந்தவன் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகனோடு நானும் சென்று ஐயா அவர்கள் அங்கே அழைத்து கொண்டு போகிற இடத்தை காக்கிற போது அங்கே பலத்தை எதிர்ப்பு கொடுக்க முடியாது சொன்ன போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை வாங்கி கொடுத்த அந்த நம்முடைய கே துரைமுருகன் அதோடு நானும் ஒருவன் இருந்து கொண்டிருப்பதை பெருமை கொள்கின்றேன். இன்றைக்கு அவர் மறைந்து விட்டாலும் கூட அவருடைய வாரிசாக வந்திருக்கின்ற அந்த நம்முடைய அவருடைய அணிவர்கள் இங்கே வாழ்த்துகிற போது அந்த வாழ்த்து பூர்வத்தன்மை பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீனாட்சி அம்மன் நினைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் கொடுத்த பரிசு என்றும் இளமை மாறாத, என்றும் அன்புக்கும் தமிழுக்கும் கடவாருக்கும் முழு பெருமானை கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இவர் பல்வேறு சிறப்புகளை பெற வேண்டும் என்று உங்கள் சார்பாக உங்களுக்காக வாழ்த்துகின்றேன். வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் சொல்வாரு, ஜனனம் சென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிற்கியதே சொல்வாரு.
அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு மனிதன் கண், காது, கூடு எல்லாம் கூடாக இல்லாமல் பூரணமாக பிறப்பது என்பது மிகப்பெரிய தவம். அப்படிப்பட்ட தவத்தை பெற்றவர்கள் எல்லாம் ஆளுமை தன்மையோடு ஒரு இடத்துல இருந்து பதவியில இருந்து வாழ்த்துகிற, வணங்குகிற, நிர்வகிக்கிற திறமை கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க திறமை கிடைக்கும் என்று சொன்னால் அது அவன் செய்த புண்ணியம் அல்ல, அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான், முன்னோர் செய்த புண்ணியம் தான் என்று சொல்லி அந்த ஸ்லோகத்தினுடைய படமைத்திருக்கிறார்கள். அதை போல இங்கு வந்திருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர், அவர் மருத்துவர், நான் வழக்கறிஞர். அவர் சொன்னதை போல அவரை நாடி வருபவருக்கு எப்படி செய்தாரோ அதே போல என்னை நாடி வருவதற்கும் நான் என்னால் முடிந்தவரை நன்மை செய்து கொண்டிருக்கின்றேன். அவர் இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற வேண்டும், சிறப்புகளை செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்துவதோடு, கடவுளுக்கு அடுத்தபடியாக யார் சொன்னால் மருத்துவர் தான். ஏனென்றால் கடவுள் உயிரை கொடுப்பார், உயிரை எடுப்பார். ஆனால் மருத்துவர் ஒருவர்தான் போகிற உயிரை பிடித்து வைக்கிற தன்மை அந்த மருத்துவருக்கு தான் உண்டு. அந்த வகையில் நம்முடைய அன்பு சகோதரருக்கு நான் மீண்டும் ஒரு முறை ஒரு நன்றி சொல்ல கடற்பட்டிருக்கு. என்னன்னா, நம்முடைய போலீஸ் கந்தசாமி, சூழல் கந்தசாமி என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடம்புல சகோதரர், அவரும் நானும் 30 ஆண்டு காலம் காலையில் இருந்து மாலை உறங்குற வரையிலே உண்டாகத்தான் இருப்போம். அவருக்கு ஒரு காலகட்டத்தில் கொரோனா வந்த போது அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் வைத்து கொரோனாவை நீக்கி சூழலே மீண்டும் அந்த சூழல் கந்தசாமியை இங்கே அனுப்பி வைத்த பெருமைக்குரிய நபர்தான் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய முத்து சரவணகுமார் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூட கடற்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாப்பிள்ளை ஊர் மாப்பிள்ளை கவுன்சிலர் சொன்னாரு, என்னை கொரோனா வந்து என்னை காப்பாற்ற போட்டு. கொரோனா என்பது யாருமே போக முடியும், அஞ்சுகிற நோய். அந்த நோயில பல்வேறு நபரை காப்பாற்றி இருக்கிற நம்முடைய டாக்டர்கள் இன்னும் பல்வேறு பெருமையை பெற வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்துவதோடு, அவருடைய திருமணத்தை நாம் எல்லாம் பார்த்ததில்லை. அவருடைய திருமணம் எப்படி நடந்தது, எங்க நடந்து பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அவருடைய துணைவியாரை அழைத்து அவரையும் அழைத்து நம்முடைய ஆதினம் அவர்கள் சால்வை வைத்து மீண்டும் அவர்களுக்கு திருமணம் நடப்பதை போன்ற ஒரு திருமண கோலத்தை இங்கே நடத்தி காட்டிய நம்முடைய ஆதீனத்திற்கு உங்கள் சார்பாக நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் படத்தை கையெழுத்தோடு வாழ்த்த கடைபெற்றிருக்கின்றேன். அதே மாதிரி ஒரு வேண்டுகோள், நம்முடைய டாக்டருடைய 60ஆம் கல்யாணத்தையும் இங்கே நடத்தின, அதுக்கு நாங்கள் வாழ்த்தனர். அந்த 60ஆம் கல்யாணம் சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பசங்க வந்து அப்பாவுக்காக விழா எடுக்கிறப்போ எல்லாம் பொண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளை கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளை வரமாட்டேங்காரு. எல்லாமே கூப்பிடுறப்ப வரமாட்டேன்னு சொல்றப்போ முக்கியமான நபர் கூப்பிட்டு வரமாட்டேங்காரு, கூப்பிட்டு சொல்றாங்க. இவர் போய் ஏன் வரமாட்டேங்க வான்னு கூப்பிட்டோன்னு, என்னைக்கு இது அன்னைக்கு அதே பொண்ணு, இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு அதே பொண்ணாட்கள் கேட்டதாக ஒரு கதையை நான் படித்திருக்கிறேன். அதே போல நம்முடைய டாக்டர் கொண்டு பிடிக்க மாட்டாரு. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தை ஒத்து, அவர் எண்ணத்தை ஒத்து, அவர் கருத்தை ஒத்து, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எல்லாம் இருந்து செய்கிற ஒரு துணைவி, ஒரு மனைவி, இல்லக்கலத்தி அவருக்கு கிடைத்திருக்கின்றார். அந்த அன்பு சகோதரிக்கு இவருடைய வெற்றிக்கு பின்னாலே 50% இல்ல 70% இருக்கிற அந்த அன்பு சகோதரிக்கு உங்கள் சார்பாக, நம்முடைய சார்பாக வாழ்த்து கடைபெற்றிருக்கிறேன். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்வேறு பெருமையை பெற வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்துவதோடு, ஆறுவோர் நீண்டி அறுவோர் அணுண்டி நம்முடைய மண்ணிலே பல்வேறு பெருமைகளை பெற வேண்டும் என்று சொல்லி சிரித்து முகம் காட்டி, சேர்ந்தாருக்கு வழிகாட்டி, கருத்திருக்கும் முகத்திலே கனிவான அருகாட்டி, பொறுத்திருந்து செப்புயாற்றும் புனித பெருமகனார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அன்பு போல மக்களுக்காக, ஏழைகளுக்காக பாடுபடுகிற எங்களுடைய அன்பு சகோதரே முத்து சரவணகுமார்களே, நீங்கள் என்றும் முத்தாக இருக்க வேண்டும், உங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும். இந்த மண்ணுக்கு நீங்கள் பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும். தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதம் என்று பல்வேறு சொல்வார்கள். அதற்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு முத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் முத்து மண்ணிலே கிடைப்பதல்ல, அது கடலுக்கு கீழே ஆழ்கடலிலே சென்று மூச்சை அடக்கி உயிரை விட்டு தேடி பிடிக்கிற ஒரு பொருள் தான் முத்து. அப்படிப்பட்ட அந்த முத்தாக இவர் இருக்கிறார், இங்க வந்திருக்கின்றார். அவரை வாழ்த்துவதோடு இவரை முதன்முறையாக நமக்கு அறிமுகப்படுத்த சுப்பிரமணியம் அவரை பற்றி சொல்லாமல் விட்டால் சரியாக இருக்காது. ஏனென்றால் கோயம்புத்தூர்லயே இவ்வளவு வெள்ளையான வேட்டி சட்டம் போடக்கூடிய ஒரே நபர் நம்முடைய சுப்பிரமணியம் தான். குருசாமி எம்எல்ஏ காலத்திலிருந்து, ஏனென்றால் ஒரு மனிதன் எடை போடுகிற போது அவருடைய உடை, நடை, பாவனை, உள்ளம், செயல்பாடு, அன்பு, உபசரிப்பு அத்தனையும் தான் அங்கே எடை போடப்படும். அந்த வகையில நம்முடைய சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லி, நம்முடைய டாக்டர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இந்த மண்ணிலே அவர் நீண்ட புகழை பெற்று பல்வேறு ஏழை மக்களுக்கு நீங்களும் சேவை செய்ய வேண்டும், உங்கள் குலம் வாழ வேண்டும், உங்களுடைய குடும்பம் வாழ வேண்டும், சொந்த பந்தம் எல்லா சிறப்புகளை பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சூழல் மண்ணின் சார்பாக, மக்கள் சார்பாக, என்னுடைய அன்பு உள்ளங்களின் சார்பாக பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க என கூறி வாய்ப்பு
வாழ்த்துகிறார்கள். ஏவி ஜெயராம் நீங்களும் எம்எல்ஏ அறிமுத்துறாங்க. அப்படி திருப்பூர் உங்களுக்கு என்னங்க பேச்சியம்மன் கோயில் பொன்னாடை போத்து கௌரவிக்கிறார்கள். பேச்சியம்மன் கோயில் ஆக்சுவலி இதை தொடர்ந்து ஒரு நிறைய படிச்சு எம்எஸ் ஆஃப் முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃப் கோல்டு மெடல் பண்ணேன். முடிச்சு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்தேன். மேலை நாட்டுக்கெல்லாம் பண்ணேன். அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம் இந்தியாவுக்கு, நம்ம மக்களுக்கு அதை எப்படி ரீச் அவர் எப்படியோ நம்ம ஹாஸ்பிட்டல் பட்டு கேள்விப்பட்டு இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வந்து இருக்கணும்னு சொல்லி ட்ரெயின் ஆகி இங்கேயே இருக்கிறாரு. ஆக்சுவலா ரொம்ப ஒரு தன்மையான டாக்டர். எல்லாருடைய டவுன் டு எர்த் இருக்கணும். நம்மளுக்கும் டாக்டர் பேஷண்ட்டுக்கு எந்த கேப் இருக்கக்கூடாது. டாக்டர்னா அவர் அப்படியே கிரிப்பா ஒரு பெரிய இது பேச முடியாத அப்படியே பயந்து போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க வேண்டியது. எல்லாருமே நம்ம ஒண்ணுதான், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் டாக்டர். ஆக்சுவலா நாங்க எங்க துறையில மீட்டிங் நடத்தும் போதே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பி a குட் ஹியூமன், தென் பி a குட் டாக்டர். அப்புறம் தான் எங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். நாங்க உறுதிமொழி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்களை காப்பாற்றணும், அவங்களை சந்தோஷப்படுத்துறது முதல் எண்ணம். யாரோ ஒருத்தர் எங்க முன்னாடி வந்து உட்கார்றாரு, அவர் கஷ்டத்தை சொல்றாரு, அவர் கஷ்டத்தை நாங்கள் கிரகிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எங்களோட உள் நோக்கமும் அதை சரி பண்ணணுங்கிறது மட்டும்தான். அவர் போகும்போது சிரிச்சு போகணும். எல்லா மருத்துவமனையிலும் பார்த்துருப்பீங்க, நம்ம மருத்துவம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் போகும்போது கையெழுத்து கும்பிட்டு போவாங்க, கோயிலுக்கு வந்த மாதிரி நினைப்பாங்க. அதுதான் சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு கிடைச்ச. அவர் எலும்பு முறிவு சிகிச்சையில் ரொம்ப ஆர்வப்பட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரைனிங் எடுப்போம்னு சொல்லி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அம்மா அவங்க ஃபேமிலியே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து கவர்ச்சி ஆகி நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லி முடிச்சோன்னே இங்கே வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டாரு டாக்டர் சரண் விகாஸ். ஒரு எலும்பு சிகிச்சையில் கவர்ச்சி ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு நீதிபதி, பட் இருந்தாலும் அந்த சட்டத்துறையில் இல்லாமல் அவர் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு அவங்க விரும்புனதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரிஜினாலிட்டி போயிடும், அதாவது மோல்டிங் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க, ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க மைண்டு. அதனால தான் நான் அந்த இளமை பருவத்திலே கூப்பிட்டோம்னா நம்ம ஸ்டைலுக்கு வந்துடுவாங்கன்றத நிறைய கன்சல்டன்ட். இப்போ எனக்கு பீப்புளான கன்சல்டன்ட் என் ஏஜோ எனக்கு மூத்தவங்களோ நான் போடாத காரணமே நம்ம டைலூஷன் ஆகிடக்கூடாது, நம்மளோட குறிக்கோள் மாறிடக்கூடாது, எண்ணங்கள் மாறிடக்கூடாது, ட்ரீட்மெண்ட் ஒரே ஸ்டைலில் இருக்கணுங்கிறதுக்காக. இதே மாதிரி இன்னொரு பெரிய டீம் சரணப்பட்டியில் இருக்காங்க, பெயின் மேனேஜ்மெண்ட் சுதாகர் சார் டீம்ல இதே மாதிரி அங்கேயே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அவங்களாம் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இன்னொரு சின்ன தகவலையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி தான். நீங்கள் எல்லாமே எங்கள் குடும்பத்தை ஆள் மாதிரி தான், யாருமே வெளியாளு கிடையாது, கெஸ்ட்டே கிடையாது. ஒரு பிஆர்ஓ வந்து வேலைக்கு வந்தார். அவர் இன்னொரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்காரு, பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அறிவாங்க சார், ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். தம்பி முத்து சரவணகுமார் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் 3வது கிளையினுடைய திறப்பு விழாவுக்கு வந்திருக்கின்ற மருத்துவர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அவர்கள் மக்களின் மருத்துவர். தம்பி முத்து சரவணகுமார் அவர்களுக்கு ஒரே ஒரு இது சொல்லணும்னா, அவர் மக்களுடைய மருத்துவர், ஏழை மக்களுடைய மருத்துவர். எப்போ வேணாலும் அவர் அணுகலாம். மக்களுக்காகவே வந்து இந்த மருத்துவத்திற்கு வந்து டவுன் சொல்லுவாங்களா, அதுல இருந்து வந்தவர். ஏற்கனவே பழைய 2வது கிளையினுடைய துவக்கத்தை மிக சிறப்பாக சொன்னாரு. இன்று அவருடைய பரிணாமமா, வளர்ச்சியினுடைய பரிணாமமா, மக்களின் மருத்துவம், மக்களுக்கு இதெல்லாம் எது தேவைப்படுமோ அதை தொடர்ந்து செய்வதற்காக வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நவீன வசதிகள், வசதி உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே வசதிகள் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் காரணமாக இன்றைய தினம் இந்த ஒரு மிகச்சிறந்த 3வது கிளையை வந்து துவக்கியுள்ளார். அவர்கள் மென்மேலும் மிகச்சிறந்த மக்கள் பணியாற்றுவதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும். அவ்வளவு ஒரு ரொம்ப ஹம்பிளான டாக்டர் அவரு. பட் ஒரு டாக்டர் மக்கள் இழந்துட்டாங்க அவர் அதிகாரியானதுனால. டாக்டர் முத்துசரவணன் அவர்களுக்கு எனக்கு தெரியும், நான் அவருடைய உறவினர் கூட.
ரொம்ப ஒரு இளம் வயதிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு ஃபாரினில் கிடைச்சோம். நம்ம இடத்துல வந்து சர்வ் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோடு வந்து இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி தன்னுடைய 3வது கிளினிக் திறந்திருக்காரு. நீங்கள் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்கார்லெஸ் சர்ஜரிங்கிற ஒரு இதில் வந்து முத்துசரவணன் சார் ரொம்ப எக்ஸ்பர்ட். அது நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. அதை அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அதனால் அவர்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நல்லா மேன்மேலும் பயனடைவாங்க. அதாவது நம்ம சொல்லூர் கிராமத்தில் வில்லேஜில் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய அசட் உங்களுக்கு தான். இந்த சேவையை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கிறது வேண்டிக்கிறது. அவருடைய சிறப்பு, அவருடைய இதை வந்து மென்மேலும் அவருடைய நிறுவனம் மேலும் மேலும் உயர்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நன்றி. நான் கொஞ்சம் மற்றும் இங்கே வந்து இவர் 3 கிளைகளை ஏற்படுத்திக்கிறத விட இவர் ரொம்ப மற்ற இடங்களை விட ஒரு 10,000 ரூபா, அதுதான் 2,500 ரூபாய். அது சில பேர்த்துக்கு முடியாதவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு மருத்துவம் மட்டும் பார்க்காம அவங்களோட கஷ்டம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் குறைந்த பில்லில் செஞ்சு கொடுக்குறாரு. அப்புறம் இன்னும் வந்து 200 பெட்டோட 4வது ஆஸ்பத்திரி சீக்கிரம் தொடங்க போறாரு. அதை வந்து யாரு தெரியப்படுத்தல. ஆனாலும் சொல்றேன், நல்ல நிலையில உயர்ந்து மேலும் மேலும் நல்ல குடும்பங்கள் எல்லா செல்வங்களும் பெற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைய அண்ணாமலை வேண்டி வணங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய டேன் முடிஞ்சிச்சு, ஏற்கனவே நான் பேசி முடிச்சிட்டேன். இருந்தாலும் கூட அவரை பத்தி எத்தனை பேர் வாழ்த்துற பாக்குறப்ப இன்னும் அது கொஞ்சம் பேசணுங்கிற ஆர்வம், மற்ற சொல்லணும் ஆர்வம். இங்க நம்முடைய ஒரு பிசினஸ், அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நம்ம பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க வளர்ச்சிக்கு அவருக்கு மிகப்பெரிய காரணம். நம்முடைய அண்ணன் போர்வெல் தேராம அதாவது அம்மன் அடிமை இவங்களை பாக்குறப்ப எனக்கு பொறாம வரும். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள இருக்கு, ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. 3 மாசத்துக்கு பேண்ட் ஷர்ட் மாத்தணும், அளவிட மாறுவாரு. ஏன்னா இன்னைக்கு அறிவுப்படுத்த நிலைமையை பார்க்கிற போது மருத்துவர்களே, இங்கே அறிவுப்படுத்திய அன்புக்குரிய டாக்டர்களே, உங்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் வார்த்தை சொல்லி உங்களுடைய உடம்பை மாதிரி எங்களை காப்பாற்றணும் உணவுகள் வந்திருக்கின்றது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய காமாட்சிபுரம் ஜட்ஜோட பெயர் சொன்னார் டாக்டர். அவர் ஒருத்தர் என்ன மாதிரி இருக்காரு, மீதி எல்லாமே காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க. அவர் அடுத்த முறை உடம்பை குறைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய டாக்டருடைய இந்த அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் இந்த இடத்திற்கும் முயற்சிக்கும் டாக்டர் முத்துசரவணன் ஐயா அவர்களுடைய இந்த 3வது மருத்துவமனை திருவிழாவுக்கு வருகை தந்துள்ள உறவினர் பெருமக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது டாக்டர் ஐயா அவர்கள், நான் வெள்ளலூரை சேர்ந்தவன், நமது சமுதாய ஈடுபாடு உள்ள நல்ல மாபெரும் மனிதர். யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஐயா கிட்ட போன் பண்ணி சொல்ற போது எத்தனையோ உதவிகள் அவர் செய்திருக்கிறார். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத இது. அவர் மேலும் பல்லாண்டு அவர் தம் குடும்பத்தார் வாழ வாழ்த்தி கோவை மாவட்ட தேவர் பேரவையின் சார்பாக டாக்டர் ஐயா அண்ணனோட 3வது கிளை மிகவும் சிறப்பாக அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கவே அண்ணன் மக்கள் மருத்துவர் அண்ணன் சங்கரண்ணே சார் இங்க பாருங்க. சார் ஒன்று சார் நான் போயிட்டு குத்து இது காட்டு
கொஞ்சம் பேக் பண்ணணும். சரிங்க சார். ஒரு செகண்ட். இன்று முத்தூஸ் மருத்துவமனையின் 3வது கிளையாக சூலூரில் முத்தூஸ் சூலூர் மருத்துவமனையை எலும்பு மூட்டு சிகிச்சைக்காக இன்று துவங்கியுள்ளோம். நமது முத்தூஸ் மருத்துவமனை எலும்பு மூட்டு சேவையில் கடந்த 20 ஆண்டு காலமாக கோவை மண்டலத்தில் பல சேவைகளை புரிந்து வருகிறது. இதன் 3வது கிளையாக இன்று சூலூரில் துவங்குவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இந்த எலும்பு மூட்டு சிகிச்சையை, உலகத்தரம் வாய்ந்த எலும்பு மூட்டு சிகிச்சையை அனைத்து மக்களுக்கும், அனைத்து தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர வேண்டும், அதை மனித நேயத்தோடு கொண்டு சேர வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள். அதனை நிறைவேற்றும் பட்சத்தில் இன்று சூலூரில் துவங்கியுள்ளோம். இதன் முக்கிய காரணம், சூலூரில் மட்டும் 3 லட்சம் மக்கள், நோயாளிகள் எங்களிடம் சிகிச்சை பெற்றுள்ளார்கள். கடந்த 2 நாட்களாக அந்த டேட்டா எடுக்கும்போது எங்களுக்கே ஒரு அதிசயமான தகவலாக இருந்தது. 3 லட்சம் பேர் இங்கிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நிறையா பேர் அந்த எலும்பு மூட்டு, ஒரு எலும்பு முறிவினாலேயோ மூட்டு வலினாலோ இருக்கிறவங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம சாலையில் ஏற்படக்கூடிய இந்த டிராஃபிக் ஜாம்னால நிறைய பேரால் ஆன் டைம் வர முடியாத ஒரு அவசர சிகிச்சை, அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் தேவையான அந்த ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு மெயின் சென்டருக்கு வரும்போது நிறைய காலதாமதமாகுது, வெயிட் பண்ண வேண்டியது வருது. ப்ளஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கால் முடிஞ்சவருக்கு சர்ஜரி பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அவ்வளோ தூரம் வந்து காத்திருக்கணும், வண்டியில் வரணும். இதுக்காக இந்த சூலூர் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இங்கேயே ஃபாலோ அப்பெல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த எண்ணத்தோடு இன்று சூலூரில் தொடங்கியுள்ளோம். எலும்பு மூட்டு சிகிச்சை, இன்று எலும்பு மூட்டு ஆலோசனை ஒரு கன்செஷன் பேஸில், ஒரு சேரிட்டி பேஸில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுபோக காம்ப்ரிஹென்சிவ் பெயின் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய தீராத வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய தேய்மானங்கள் உடலில் பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த ஜாயின்ஸ் அண்ட் போனில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நிறையா இருக்கும். அதனால தான் நிறைய வழியில் சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக 2 டிபார்ட்மெண்ட்டு, ஒன்று வந்து அறுவை சிகிச்சை இல்லா ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் மருத்துவ ஆலோசனை, அந்த பெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே கொடுக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபிசியோதெரப்பி இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கோம். முதலுதவி சிகிச்சை, நம்ம ஃபஸ்ட் எய்ட் சொல்லக்கூடிய சில விபத்துலையோ சாலை விபத்துலையோ கீழே வந்து ஏற்படக்கூடிய விபத்துக்களால் ஏற்படக்கூடிய முதலுதவி சிகிச்சையை ஃப்ரீயாக பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். செந்தில் என்னாச்சு? இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க. சரி.